வணக்கம் நண்பர்களே. இன்னைக்கு நாட்டின் 80வது சுதந்திர தினம். எனக்கு நினைவு தெரிந்த நாள்ல இருந்து சுதந்திர தினத்தை நம்ம செலிப்ரேட் பண்ணியிருக்கோம். ஆனா எந்த சுதந்திர தினத்தன்றும் இல்லாத ஒரு வெறுமையான மனநிலை இந்த சுதந்திர தினத்துக்கு இருந்தது. இதுவரை நடந்த அந்த சுதந்திர தின கொண்டாட்டங்களை ஏதோ ஒரு வகையில நம்ம மனசார கொண்டாடி இருக்கோம். இந்த ஆண்டு மட்டும் மனம் முழுக்க அவ்வளவு கோபமும் ஆத்திரமும் ஒரு விரக்தியும் தான் மேலிட்டு நிற்குது. காரணம் என்னன்னா, இங்க நடந்திருக்கிற ஆட்சி மாற்றம், அதன் விளைவாக அங்கே அந்த சுதந்திர தின விழாவில் கொடியேற்றுகிற அந்த நபர், அவங்களுடைய தகுதி, அவர்களுக்கு என்ன அடிப்படையில் அவங்க அந்த கோட்டையில போய் நிற்கிறாங்க. இந்த நாட்டில் பிறந்துட்டோம் அப்படிங்கிற ஒரே காரணத்துக்காக ஒருத்தருக்கு இந்த தகுதியும் இந்த அங்கீகாரமும் வந்துருச்சுன்னா, அப்போ உண்மையில இந்த நாட்டுக்காக பாடுபடுபவர்கள், இந்த மக்களுக்காகவே உழைப்பவர்கள், அவங்களெல்லாம் நம்ம என்னன்னு எடுத்துக்கிறது. தமிழ்ல வைத்தறிச்சல் ஒரு வார்த்தை இருக்கும். இந்த வைத்தறிச்சல்ன்ற வார்த்தைக்கு 2 அர்த்தங்கள் இருக்கு. ஒண்ணு பொறாமை, இன்னொன்னு அட கருமமே, இதையெல்லாம் நம்ம பார்க்கணுமாடா அப்படின்ற ஒரு உணர்வு இருக்குல்ல, அந்த உணர்வு. எனக்கு அந்த 2வது உணர்வு, மே 4ஆம் தேதி ஏற்பட்ட அந்த உணர்வு உண்மையில இன்னைக்கு வரைக்கும் ஆறவே இல்லை. அதுல இன்னைக்கு அது உச்சகட்ட நிலையை அடைந்தது அப்படின்னு தான் சொல்லணும். ஏன்னா இப்போ முதலமைச்சராக இருக்கிற இந்த விஜய் கொடியேற்றுறாரு. கொடியேற்றிய பிறகு அவர் பேசுகிற பேச்சு, ஒரு சுதந்திர தின விழா, எவ்வளவு புனிதமான ஒரு விழா அது, எத்தனை தியாகத்தின் மேல கட்டி எழுப்பப்பட்ட ஒரு நாடு, ஒரு சுதந்திரம் இது. அப்படிப்பட்ட ஒரு புனித விழாவில் நின்றுகிட்டு பொய்யை மட்டுமே பேசுறாரு ஒரு முதல்வர் போது, அதை உண்மையிலேயே ஜீரணிக்க முடியல. நிச்சயமா சொல்ற, இது இது நிலைக்காது, இது நிலைக்கவும் கூடாது. இது மிக மிக ஆபத்தானது. நீங்க தேர்தலுக்காக மக்கள் கிட்ட பேசுனீங்க, தேர்தலுக்காக மக்கள் கிட்ட பொய் சொன்னீங்க, தேர்தலுக்காக மக்கள் கிட்ட இல்லாததை இட்டு கட்டியதை, தவறான குற்றச்சாட்டுகளை, அடுத்தவர் மீது பழி போடுவதை தொடர்ந்து பண்ணீங்க. தேர்தலுக்காக மக்கள் கிட்ட வாக்குகளை பெறுவதற்காக, மக்கள் நம்பிக்கையை பெறுவதற்காக நீங்க அதை பண்ணதா உங்களுக்கு ஃபயர் விட்ட பலர் நியாயப்படுத்தினாங்க. அது நியாயமற்றது. நியாயமற்ற பிரச்சாரத்தின் மூலம், நியாயமற்ற வழியில், நியாயமற்ற முறையில் ஆட்சியில உட்கார்ந்து இருக்கிறவர் தான் விஜய். அதுல எந்த மாற்று கருத்தும் கிடையாது. அது கடவுளே வந்தா கூட அதை மாற்றி சொல்ல முடியாது. அது அந்த படைச்ச கடவுளே வந்தா கூட இதுதான் உண்மை. நெற்றிக்கன் திறப்பிடும் குற்றமேன்னு சொன்னா பாருங்க, அது போல அந்த படைத்த கடவுளே வந்தாலும் இதுதான் உண்மை, இதுதான் சரியான பார்வை. சோ இது தேர்தலுக்காக நீங்க பண்ண பொய்யான பிரச்சாரம். அந்த பொய் பிரச்சாரத்தை நம்பி ஓட்டு போட்டு உங்களை தேர்ந்தெடுத்துட்டாங்க. இன்னைக்கு சுதந்திர தின விழாவில், புனிதமான விழாவில், உலகத்திலேயே எந்த நாள் மிக மிக புனிதமான நாள்னா இந்த சுதந்திர தின நாள் தான். அந்த நாளில் மனசார பொய் சொல்றீங்களே, எப்படி உங்களுக்கு அப்படி பேச மனசு வருது? என்ன பொய் சொல்றீங்க? லஞ்சம் ஊழல் இல்லாத தமிழ்நாட்டை நான் உருவாக்கிட்டேன்றீங்க, அதை தொடர்ந்து நான் முன்னெடுத்துட்டு போவேன்றீங்க. சார், மனசாட்சி தொட்டு சொல்லுங்க. மேல்மட்டமான உங்கள் நிலையிலிருந்து கீழ்மட்டம் கடைநிலை ஊழியன் வரைக்கும் லஞ்சம் இல்லாம அந்த நாடு இயங்கிட்டு இருக்கா? இந்த மாநிலம் 100 நாள்ல லஞ்சம் ஒழிஞ்சிருச்சுன்னு நீங்க நம்புறீங்களா? அதற்கடுத்து திரும்ப உங்க அண்ணா, உங்க தம்பி, உங்க மகன், உங்க புள்ள, எதுக்கு இந்த ஸ்கேம்? இது ஒரு ஸ்கேம். வெளிப்படையா வெட்ட வெளிச்சமா இது ஒரு ஸ்கேம். நீங்க இந்த தேர்தலில் நின்று ஆட்சியை பிடிப்பதற்கு இந்த ஸ்கேம் நடத்துனீங்க. சென்சேஷனல் ஸ்கேம். ஏன் அதே ஸ்கேம் சுதந்திர தின விழா மேடையில தொடர்றீங்க? இந்த மக்களை திருந்தவே விட மாட்டீங்களா? இந்த இளைஞர்கள் மனசு மாறிடவே கூடாதா? இந்த போதையிலே இருந்து சாவணுமா இவங்கெல்லாம்? கொஞ்சம் கூட மனசாட்சி வேணாம். இன்னைக்கு இந்த மேடையில இந்த அரசுக்கு ஆட்சி ஆபத்து வரப்போகுது, நீங்க எல்லாம் காப்பாத்துங்க. மறைமுகமாக நீங்க திரும்ப ஓட்டு பிச்சை எடுக்கிறீங்க. மறைமுகமா திரும்ப பிரச்சாரம், சுதந்திர தின விழா மேடையில நின்று தேர்தல் பிரச்சாரம் பண்றீங்க. எவ்வளவு இழிவான ஒரு செயல் இது! உங்களை யாருமே குறை சொல்ற கூடாது, விமர்சனம் பண்ற கூடாது. அப்படி விமர்சனம் பண்ணிட்டா உடனே மக்கள் மீதான குற்றச்சாட்டை அதை மடை மாத்திருவீங்க. நீங்க பண்ற எதையுமே எல்லாரும் நியாயப்படுத்திக்கணும், அது சரிதான் எடுத்துக்கணும். இப்படி ஒரு மனநிலை கொண்ட, இப்படி ஒரு திட்டமிட்ட ஒரு ஸ்கேம், எல்லாத்திலுமே ஒரு திட்டமிட்ட ஒரு
செயல் தான் விஜய் செஞ்சுக்கிட்டு இருக்காரு. இந்த சுதந்திர தின விழா மேடையும் கூட அவருக்கு அதுக்கு தான் தேவைப்பட்டிருக்கு. இந்த ஆட்சியை காப்பாற்றிக் கொள்ள, தன் பதவியை காப்பாற்றிக் கொள்ள, தன்னுடைய இந்த பந்தாவை வந்து காப்பாற்றிக்கிறதுக்காக திரும்ப வந்து அவரு ஒரு பிரச்சாரத்தை சுதந்திர தின மேடையில் நின்று அவர் வந்து உரையாற்றுறார். ஒரு பக்கம். இன்னொரு பக்கம் தகைசால் தமிழர் விருதுன்ற ஒரு விருது, அதை உருவாக்கியவர் முன்னாள் முதலமைச்சர் திரு மு.க. ஸ்டாலின் அவர்கள். அவர் தான் அந்த விருதையை உருவாக்குறார், தகைசால் தமிழர் விருது அப்படின்னு. எதற்காகன்னா, தகைசான்ற தமிழர்கள், இந்த தமிழ்நாட்டுக்காக தன்னலம் இல்லாமல் பாடுபட்டு உழைத்த தியாகிகள், அவங்களை தேர்ந்தெடுத்து அவர்களுக்கு அந்த கிரீடத்தை சூட்டணும். அவர்கள் வாழும் போதே வந்து அவர்களுக்கு அந்த மரியாதை செய்யணும், அவங்க அந்த நிறைவிலேயே இருக்கணும் அப்படிங்கிற ஒரு மனநிலையில இந்த விருதை அவர் உருவாக்குனாரு. கட்சி பேதம் எதுவுமே இல்லை. எந்த கட்சியா இருந்தாலும் பரவாயில்ல, எந்த பிளாட்ஃபார்ம்ல அவங்க இருந்தாலும் பரவாயில்ல, அவர்களுக்கு அந்த தகுதி இருந்தா போதும், அவங்களுக்கு அந்த விருது கொடுக்கணும் அப்படின்னு தான் வந்து மு.க. ஸ்டாலின் அவர்கள் இதை உருவாக்குனாங்க. இந்த வருஷம் தகைசால் தமிழர் விருதை நீங்க யாருக்கு தந்திருக்கீங்க? உங்க கூட்டணி கட்சியை சேர்ந்த முன்னாள் எம்பிக்கு தரீங்க. இந்த முன்னாள் எம்பி ஒண்ணுமே இல்லாதவரா? இந்த முன்னாள் எம்பிக்கு அடுத்து வர சோத்துக்கே வழி இல்லையா? இந்த முன்னாள் எம்பிக்கு ஆதரவாக யாருமே இல்லையா? இதற்கு முன்பு மு.க. ஸ்டாலின் கொடுத்த தகைசால் தமிழர்கள் யார் யாருன்னு பாருங்க. ஐயா நல்லக்கண்ணு, ஐயா என் சங்கர் ஐயா, நூறாண்டு காலம் இந்த மண்ணில் வாழ்ந்தவர்கள். வெறுமனே 100 ஆண்டு காலம் வாழ்ந்ததுக்காக சுதந்திர போராட்ட தியாகிகள், தன்னலம் கருதாத தலைவர்கள், மக்களுக்காகவே இறுதி மூச்சு வரை பாடுபட்ட தலைவர்கள். அவங்க தகைசால் தமிழர்களா அல்லது கிருஷ்ணசாமி தகைசால் தமிழரா? உங்க கூட்டணி கட்சி காங்கிரஸை சேர்ந்த ஒரு முன்னாள் எம்பின்ற ஒரே காரணத்துக்கு அவருக்கு இந்த விருது தரீங்களே. வேற தகைசால் தமிழர்கள் தமிழ்நாட்டில் இல்லையா? தலைவர்களே இல்லையா? இந்த கிருஷ்ணசாமிக்கு யாரெல்லாம் இருக்காங்க? இவர் ஒரு முன்னாள் எம்பி, பலமுறை எம்பி ஆனவர். இவங்க பையன் முன்னாள் எம்பி, இவங்க பொண்ணு இந்நாள் எம்எல்ஏ சௌமியா அன்புமணி, மருமக இப்ப எம்பி. இவருடைய சம்பந்தி மிகப்பெரிய கோட்டீஸ்வரர், பல ஆயிரம் கோடிகளுக்கு அதிபதி டாக்டர் ராமதாஸ். அந்த பின்னணிய நீங்க கொஞ்சம் கூட யாருக்குமே தெரியாதுன்னு நினைக்கிறீங்க. ஜனங்க வந்து யாரோ ஒருத்தர் கொடுத்தாங்கட போட அப்படின்னு போயிடுவாங்கன்னு நினைக்கிறீங்கல்ல? எவ்வளவு ஒரு அவமானம்! அந்த விருதுக்கே அது மிகப்பெரிய ஒரு அவமானம். அடுத்து, இந்த மக்களுக்கு நல்லது அப்படிங்கிற திட்டங்களை வந்து நாங்க தொடர்ந்து செய்வோம். முந்தைய ஆட்சி காலத்துல போட்ட திட்டமா இருந்தாலும் அது மக்களுக்கு பயனுள்ளதா இருந்தா நாங்க அதை தொடருவோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சில திட்டங்களை சொல்றார். அதுல ஜெயலலிதா அவர்கள் ஆரம்பித்த அம்மா உணவகம், அவற்றை வந்து நாங்க சீரமைத்து இப்ப பயன்பாட்டுக்கு கொண்டு வந்திருக்கோம். அதே போல காலை உணவு திட்டம்னா இப்ப யார் கொண்டு வந்தது? யாரு? ஜெயலலிதா கொண்டு வந்தாது. காலை உணவு திட்டம் யார் கொடுத்தது? யார் கொண்டு வந்தது? யார் அறிமுகப்படுத்துறது? யாரால அத்தனை லட்சம் மாணவர்கள் வந்து பயனடைஞ்சாங்க? அந்த பேரை சொல்ல உங்களுக்கு வாய் வந்ததா? அப்ப மனசுக்குள்ள எவ்வளவு காழ்ப்புணர்ச்சியோடையும் எவ்வளவு தூரத்துக்கு வன்மத்தோடய வந்து நீங்க செயல்படுறீங்க. அப்படி என்ன உங்களுக்கு தனிப்பட்ட முறையில் விரோதம்? இது பர்சனலா ஒரு வெஞ்சன்ஸ் இருந்தா மட்டும்தான் இந்த அளவுக்கு ஒரு முன்னாள் முதல்வரை, மக்களுக்காக நல்லது செஞ்சவரை, மக்களால் குறை சொல்ல முடியாத ஒரு முதல்வர் அப்படின்னு இருந்தவரை பத்தி இவ்வளவு தூரத்துக்கு வன்மத்தோட வந்து அவர் பெயரை இருட்டடிப்பு செய்ய முடியும்? நீங்க தொடர்ற அத்தனை திட்டமுமே மு.க. ஸ்டாலின் போட்டதுதான். ஆனா அவர் பேரை உங்களால சொல்ல முடியல. பாத்தீங்களா? இந்த தகைசால் தமிழர் விருது கொடுத்தீங்களா, அது கூட மு.க. ஸ்டாலின் போட்டதுதான். எல்லாமே மு.க. ஸ்டாலின் போட்டு கொடுத்த ரூட்ல நீங்க நோகாம போய்கிட்டு இருக்கீங்க. பேர் அங்கங்க அப்படியே மாத்திக்கிட்டே, அங்கங்க மயில் கண்ணு இருக்கும் வழிகாட்டி மாதிரி. மு.க. ஸ்டாலின் போட்டு வைத்த திட்டங்கள், அதுக்கெல்லாம் வந்து இவர் பேரை வச்சுக்கிட்டே போயிடுவார். அதுதான் வந்து இப்ப பண்ணிக்கிட்டு இருக்கீங்க. இது இன்னொரு பக்கம். இந்த விழாவுக்கு வந்திருந்த அந்த நபர்கள் மிகப்பெரிய சர்ச்சையா காலையிலிருந்து ஓடிக்கிட்டு இருக்கு. இது தனியா பேசணும்னு நினைச்ச, இருந்தாலும் பரவாயில்ல. இந்த விழாவுக்கு வந்திருந்த நபர்கள் யாரு? உங்க தாய் தந்தையர் சொந்தக்காரங்க வந்திருந்தாங்க. அப்புறம் ஒரு நடிகையுடைய அம்மா. ஏன் இவங்க வரக்கூடாதா? இவங்க என்ன அவ்வளவு பெரிய குற்றவாளிகள்னா? வரலாம், பார்வையாளர்கள் மத்தியில் எங்கேயாவது உட்காரலாம், எங்கேயா ஒரு இடத்துல பார்வையாளர்கள் பார்வையா உட்கார்ந்துக்கலாம். ஆனா முதல் வரிசையில உங்க தந்தை, தாய், தந்தைக்கு பக்கத்துல இந்த நடிகைக்கு பக்கத்துல நடிகையோட அம்மா. யார் சார் அந்த நடிகை? நான் உண்மையிலே தெரியாம தான் கேட்கிறோம்.
நீங்க திட்டமிட்டு ஒரு சூழ்ச்சியை வந்து வலைப்பின்றீங்க. இந்த முதல்வரும் சரி, முதல்வருக்காக இந்த ஒரு வேலையை பார்க்கிற நபர்களும் சரி, திட்டமிட்டு இந்த த்ரிஷாவை வந்து முன்வரிசைக்கு கொண்டு வராங்க. எல்லா நிகழ்வுகளிலும் அவர்களை கேமரா கண்களுக்கு படுகிற மாதிரி கொண்டாந்து நிறுத்துறது எல்லாமே இந்த இவங்க தான். எதுக்காக இதை பண்றாங்கன்னா, இது ஒரு 2 வகைகள். ஒண்ணு, அவங்க அரசியல் பின்புல, அது ஒரு பக்கம் அரசியல் காரணங்களுக்காக இதை முன்வைக்கிறாங்கன்றது ஒரு பக்கம். இன்னொரு பக்கம் திட்டமிட்டு தனது எதிர்ப்பாளர்களை வலையில் சிக்க வைக்கிறார் விஜய் அப்படிங்கிறது தான் உண்மை. இப்போ த்ரிஷா வந்துட்டாங்க, த்ரிஷா அம்மா வந்துட்டாங்க. இந்த 2 பேரையும் அத்தனை கேமராக்களும் படம் பிடிக்குது. அதனால அவங்க பேரை சொல்லாம இருக்க முடியாது. ஒரு நடிகையோட அம்மா சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. நீங்க தான் கொண்டாந்து கேமரா கண்களுக்கு முன்னாடியே கொண்டாந்து நிப்பாட்டுறீங்க. எல்லாருமே பேசதான் செய்வாங்க. அப்படி பேசுகிற பொழுது தவறாக பேசிவிட்டார், கடுமையாக தரம் தாழ்ந்து விமர்சனம் பண்றாரு, தனிப்பட்ட முறையில் தாக்குறாரு, முதல்வர் விஜயையும் த்ரிஷாவையும் கொச்சைப்படுத்துறாங்க அப்படிங்கிற போர்வையில எதிர்த்து பேசுற அவ்வளவு பேரை தூக்கி உள்ள வைக்கணும், வழக்கு போடணும், அவங்கள அச்சுறுத்தணும். இது ஒரு பக்கம். ஏன்னா இதுதான் அவங்களுக்கு மிகப்பெரிய உறுத்தலா இருக்கு. விஜயை பொறுத்த வரைக்கும் அவர் சோசியல் மீடியாவை அதிகமா பாக்குறாரு. குறிப்பா இந்த யூடியூப்ல வர வீடியோக்கள் இதை ரொம்ப ரொம்ப அதிகமா கவனிக்கிறார். அதில் தனக்கு எதிராக வருகிற பிரபலமான அந்த விமர்சகர்கள் கொடுக்கிற விமர்சனங்களை பார்த்து பதறார். அவங்களை எப்படியோ அவங்க வாயை அடைக்கணும் அல்லது அவர்கள் செயல்களை முடக்கணும்ன்றதுல அவருக்கு தனியாத ஒரு ஆர்வம் இருக்கு. அதனுடைய விளைவு அவர்களுக்கு ஒரு டிராப் மாதிரி செட் பண்றாங்க இவங்களே. இப்ப இந்த மாதிரியான ஒரு காட்சியை வந்து அவங்க அரங்கேற்றும் பொழுது இதை பார்த்துட்டு யாராவது பேசாம இருப்பாங்களா? நமக்கு என்ன போச்சு, யாரோ இங்கே வந்துட்டு போட்டோம் அப்படின்னு இருக்கிறவங்க கூட என்ன கபி, யாரு இந்த நடிகை, எதுக்கு இவங்களை தூக்கிட்டு வந்து முன்னாடி நிப்பாட்டுறீங்க? அதுல திட்டமிட்டு வந்து காவி கலர் புடவை, ஒயிட் கலர் ஷர்ட் போட்ட அவங்க அப்பா, அப்புறம் பச்சை கலர் புடவை கட்டின அவங்க அம்மான்னு சொல்லிட்டு தேசிய கொடியின் நிறத்தில் இவர்கள் மூவரையே செட் பண்ணி அமர வச்சிருக்காங்க அப்படின்னு வருது விமர்சனம். இந்த விமர்சனம் வருகிற அளவுக்கு நீங்க அந்த ஏற்பாடுகளை செய்யறீங்க. அப்படி இப்படி விமர்சனம் பண்ணுகிறவர்களை ஒரு பக்கம் நீங்க கடுமையாக முடக்குவதற்கான ஒரு டிராப்பா தான் வந்து இதை நான் பார்க்கிறேன். மற்றவங்க எப்படி தெரியாது, நான் ரியலாக அது குறிப்பாக இன்று நடந்ததை, இன்று அந்த த்ரிஷா காரில் இருந்து இறங்கியதிலிருந்து அந்த நாற்காலியில் போய் அமர்ந்து அதன் பிறகு அரசு அதிகாரிகள், அந்த அரசினுடைய அமைச்சர்கள், அதுல அந்த மூத்த 2ஆம் நிலையில் இருக்கிற அமைச்சர் அவரை வணக்கம் வைத்த விதம், அதற்கு த்ரிஷா ரியாக்ட் பண்ண விதம், இது எல்லாம் வந்து பார்க்கிற பொழுது இவர்களுடைய நோக்கம் 2. ஒன்று, அரசியலில் அவரை முதன்மைப்படுத்துறாங்க. இன்னொரு பக்கம் அவருக்கு எதிராக வருகிற விமர்சனங்கள் கொஞ்சம் கடுமையான வார்த்தைகளை பயன்படுத்தினாங்க யாராவதுன்னா அதையே காரணமாக வைத்து தூக்கி உள்ள போடுறது. எப்படி உதயநிதி ஸ்டாலின் பேசாத வார்த்தைக்கு அவரை வந்து பலியாக்குறாங்க. அவர் பயன்படுத்தாத வார்த்தை, இந்த நடிகை பேர் அவர் சொல்லல, அல்லது வேறு தவறான அர்த்தத்தில் ஒரு வார்த்தையை கூட உதயநிதி பயன்படுத்தல. அவர் செய்த ஒரே தவறு இவங்க பார்வையில எதிரில் இருக்கிற தொண்டர்கள் பேசுறாங்க, கத்துறாங்க, அந்த பேரை பயன்படுத்துறாங்க. அதற்கு ஒரு புன்னகையோட அவர் கடந்து போறார். சிரிக்க கூடாதான், இந்த சிரிப்புக்கே நடுங்குறாங்க. இந்த சிரிப்புக்கு எவ்வளவு அர்த்தம் இருக்கு அப்படின்னு இவங்க அர்த்தம் கற்பிச்சுக்கிறாங்க. ஒரு தண்ணிங்கிற வார்த்தைக்கு இவர்கள் எத்தனை அர்த்தத்தை கற்பித்து அதை சமூக வெளியில், பொது வெளியில் வந்து இயல்பா, இந்த கெட்ட அர்த்தத்தையே வந்து இயல்பா எல்லாரும் பேசுற மாதிரி மாத்தினவங்க தான் இவங்க எல்லாம். எப்பேற்பட்ட ஆபத்தான நபர்கள் இவங்க. சோ இவர்கள் நோக்கம் இவங்களை பிரதானப்படுத்தணும், இவங்க மேல ஏதாவது விமர்சனம், இதை வச்சு விமர்சனம் வந்ததுன்னா அவங்கள தூக்கணும். இதுதான் வந்து இவருடைய நோக்கம். அதை இன்னைக்கு செவ்வனே செஞ்சு முடிச்சிருக்காங்க. நம்ம 2 ஷார்ட்ஸ் போட்டிருப்பாங்க. ஒரு பெண்மணி வந்து மனசா வந்து வயிறு எரிஞ்சு போய் பேசுற வார்த்தைங்கிறது அதுதான். பொறாமையில பேசுறது இல்லது. நான் வயிறு எரிஞ்சு சொல்றேன்டா, நீ நல்லா இருக்க மாட்ட அப்படின்னு சொல்லுவாங்கல்ல, சாபம் விடுவாங்கல்ல, அந்த வகையிலான ஒரு பேச்சு அது. உண்மையிலேயே வயிறு எரிஞ்சு போய் சொல்றாங்க. இது சுதந்திர தின விழாங்க, இதுல யாரு முன்னிலைப்படுத்துவீங்க? சரி, வருஷம் நீங்க முதலமைச்சர் ஆயிட்டீங்க, பதவி ஏற்ப பார்க்க உங்க அப்பா அம்மா வந்தாங்க. சரி, முதல் வருஷம் கொடியேத்துறீங்க, உங்க அப்பா அம்மா வராங்க, இதை புரிஞ்சுக்கலாம், ஒரு நியாயம் இருக்கு. ஆனா ஒரு நடிகை, இப்ப வரைக்கும் அவங்க ஸ்டேட்டஸ் நடிகை மட்டும்தானே, வேற எந்த ரிலேஷன்ஷிப்பும் இல்லைல்ல, இருந்தா கூட நீங்க ஒண்ணு ஒத்துக்கல, பொது வெளியில அதை அறிவிக்கல. அதனால வந்து நாங்க அதை யாருமே வந்து அந்த ரிலேஷன்ஷிப் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை, அது எதனால இருந்துட்டு போட்டோம். ஆனால் ஒரு நடிகைக்கும் அவங்க அம்மாவுக்கும் அரசினுடைய சுதந்திர தின விழாவில் எவ்வளவு பெரிய முக்கியத்துவம் தருவதற்கான காரணம் என்ன அப்படின்னு கேட்கிறாங்க. இது மக்கள் மட்டும் இல்ல,
அத்தனை தரப்பு அந்த கேள்வியை எழுப்புறாங்க. உங்களால் அதற்கான பதிலை சொல்ல முடியுமா? முடியாது. இந்த கேள்வி கேட்கிறவன் கொஞ்சம் கொச்சையா கேட்டான்னா தூக்கி உள்ளா கரைக்க முடியாது. அதைத்தான் நீங்க செய்ய போறீங்க. ஆனால் இது எத்தனை தவறான ஒரு போக்கு, எவ்வளவு ஆபத்தான ஒரு நிலையில தமிழ்நாடு அரசியல் இருக்கு, எவ்வளவோ ஆபத்துங்கிறத விட எவ்வளவு கேவலமான நிலையில தமிழ்நாடு அரசியல் இருக்கு அப்படின்னு புரிஞ்சுக்கிறதுக்கு இது ஒரு காட்சி. இதன் பின்னணி என்ன, இவங்க எதற்காக அந்த நடிகையை முன்னிலைப்படுத்துறாங்க, என்ன இவங்களுடைய உண்மையான நோக்கம், இதெல்லாம் இனி வர்ற நாட்கள்ல தெரியும். அதற்கு பல அர்த்தங்கள் சொல்றாங்க, பல பின்னணிகளை சொல்றாங்க. கேட்கும் போதே நமக்கு பகீர்னது. இதுக்கு பின்னணியில எப்பேற்பட்ட அரசியல் அமைப்புகள் இருக்கு, என்ன மாதிரி அரசியல் தீவிரவாத இயக்கங்கள் இருக்கு, அதாவது மத தீவிரவாத அமைப்புகள் இருக்கு. இதெல்லாம் பலரும் அதுக்கு அந்த டீகோட் பண்றாங்க ஒவ்வொரு சம்பவத்தையும். அதெல்லாம் கேட்கும்போது உண்மையிலே பகீர்னது. ஆட கடவுளை, இந்த கருமத்தெல்லாம் பாக்குறதுக்கடா நம்ம எல்லாம் இருக்கோம் அப்படிங்கிற மாதிரி இவங்க கேட்டாங்க. எப்பா உனக்கு ஓட்டு போட்டவங்களை எல்லாம் வச்சுக்கிட்டு நீ ஆண்டுக்க, நாங்களாம் எங்கேயாவது வேற நாட்டுக்கு போயிடுறோம், இல்ல பிரிச்சு கொடுத்துரு நாங்க தனியா போயிடுறோம் அப்படின்னு ஒரு அம்மா ஒரு வீடியோ வெளியிட்டு இருந்தாங்க. அதெல்லாம் ஞாபகத்துக்கு போகுது. எதிர்காலத்துல இது எதை நோக்கி போகும் அப்படின்னு நினைக்கும் போது. அதுக்கப்புறம் இந்த சுதந்திர தின விழாவுக்கு விஜய் கொடியேற்றின அந்த நிகழ்வை அப்படி புலகாங்கிதப்பட்டு போய் அவங்க கட்சிக்காரங்கெல்லாம் பேசிக்கிட்டு இருந்தாங்க. பேசிட்டு போங்க, ஏன்னா உங்க பொழப்பு அது. உங்க பொழப்பு நல்லா ஓடணும்னா என்னென்ன முடியுமோ அவ்வளவு தூரத்துக்கு நீங்க ஏற்றி வச்சுதான் பேசணும். ஆனா ஒரு அமைச்சராக இருக்கிற ஓரளவுக்கு இந்த ஆள் படிச்சவன்டா பரவாயில்ல, ஒரு டாக்டர் அப்படின்னு நினைக்கிற ஒரு ஆளு இந்த அருண்ராஜ் ஐஆர்எஸ், அந்த நபர் பேசுறாரு, முதல் முறையாக ஒரு மக்கள் முதல்வர் கொடியேற்றுறாரு. இதுக்கு முன்ன கொடியேற்றுறதெல்லாம் யாரு? ஏலியன்ஸ். அவங்கெல்லாம் வேற்று கிரகத்துல கொடியேற்றிட்டு போயிட்டாங்களா, இல்ல வேற மாநிலத்தை சேர்ந்தவங்க கொடியேற்றிட்டு போயிட்டாங்களா? பேரறிஞர் அண்ணா யாருப்பா? கலைஞர் யாரு? புரட்சி தலைவர் எம்ஜிஆர் யாரு? காமராஜர் யாரு? இல்ல ஜெயலலிதா யாரு? இதுல பேரறிஞர் அண்ணா, காமராஜர் அவங்க கொடியேற்றல. ஆனால் முதலமைச்சராக இருந்த முத்துவேல் கருணாநிதி அவர்கள், கலைஞர் அவர்கள், இந்த உரிமையையே ஒட்டுமொத்த இந்தியாவுக்கு வாங்கி கொடுத்தவர் கலைஞர் அவர்கள். மக்கள் முதல்வர் இல்லையா அவரு? அவருக்கு அடுத்து வந்த எம்ஜிஆர், நீங்க புரட்சி தலைவர் இன்னைக்கு தூக்கி வச்சு கொண்டாடுறீங்களே, அந்த எம்ஜிஆர் யாரு? அவரோட செல்வாக்கானவரா விஜய்? ஜெயலலிதா யாரு? அவருக்கு மேல செல்வாக்கு விஜய்க்கு இருக்கா? எடப்பாடி பழனிசாமினா மக்களால் தேர்ந்தெடுக்கப்படலன்னு வச்சுக்கலாம். மிகப்பெரிய ஆதரவோட, மிகப்பெரிய மக்கள் செல்வாக்கோட முதலமைச்சராகி கொடியேற்றினார அந்த மு.க. ஸ்டாலின் யாரு? உங்க நன்ன மட்டும்தான் மக்கள் முதல்வரா? இவங்கெல்லாம் மக்கள் முதல்வர் கிடையாதா? எப்பேற்பட்ட அபாண்டமான ஒரு பழிய, எப்பேற்பட்ட அபாண்டமான ஒரு பொய் பிரச்சாரத்தை இவர்கள் கூச்ச நாச்சு இல்லாம பேசுறாங்க பாருங்க. இதுதான் எல்லா மட்டத்திலையும் பரவும். இன்னைக்கு இருக்கிற அவசர கதியில, இன்னைக்கு இருக்கிற யோசிக்க கூட ஒரு முயற்சி பண்ணாத, யோசிக்க மறக்கிறது இல்ல, முயற்சியே பண்றது இல்ல. எதுக்கு யோசிக்கணும்? இன்ஸ்டன்டா ஏதோ அதை அப்படியே நம்பிட்டு போ. அந்த மாதிரி கூட்டம் இருக்கிற இந்த மாநிலத்துல ஒரு பொய்யை இந்த அருண்ராஜ் சொல்றாரு, இவர் மட்டும்தான் மக்கள் முதல்வரா? முதல் முறையா ஒரு மக்கள் முதல்வர் கொடியேற்றுறாரா? எப்படி முதல் முறையா? இதுக்கு முன்னே ஏத்துறவங்க எல்லாம் கணக்கிலே இல்லை. இதுக்கு ஃபயர் விட்டுக்கிட்டு இருக்காங்க. இப்படி இந்த ஒரு சுதந்திர தினத்தன்னைக்கு இத்தனை மனக்கவலைகளோட, இத்தனை மன வலியோட இந்த நிகழ்வுகள் எல்லாம் பார்த்ததுங்கிறது என்னுடைய வாழ்க்கையில இதுதாங்க முதல் முறை. என்னுடைய எத்தனை ஆண்டு விவரம் தெரிஞ்சு இந்த ஆரஞ்சு மிட்டாய் வாங்கி சாப்பிட்டு கொடியேற்றின அந்த காலத்தை பார்த்ததுல இருந்து இன்னைக்கு வரைக்குமான இத்தனை ஆண்டு அந்த வாழ்க்கையில எவ்வளவு மனவேதனையோட ஒரு சுதந்திர தினத்தை பார்க்கறேன்னு சொன்னா அது இதுதான். எனக்கு நரேந்திர மோடி டெல்லியில கொடியேற்றினாரு, வந்தே மாதரம் பாடினாரு, அதெல்லாம் மனசுல ஏறவே இல்லை. ஏன்னா இது நம்ம மாநிலம். இங்க ஒவ்வொரு உரிமையை எப்படி சண்டை போட்டு வாங்கினாங்க, எப்படி போராடி பெற்றார்கள் நம்ம தலைவர்கள், நமக்கு முதல்வராக இருந்தவங்க, அவங்களுடைய தகுதி தராதரம், அவங்களுடைய பின்னணி, அவங்களுடைய போராட்டம், அவங்க மக்களுக்காக தங்களை அர்ப்பணித்த விதம் எல்லாத்தையும் நம்ம பார்த்தவங்க. அப்படி பார்த்தவங்க அவர்கள் கொடியேற்றுகிற போது நமக்கு மனசு சந்தோஷப்பட்டுச்சு, உடம்பெல்லாம் புல்லரிச்சுது. நம்மளே போய் அங்க நின்று கொடியேற்றுற மாதிரி நமக்கு ஒரு உணர்வு இருந்தது.
ஆனால் விஜய் கொடியேற்றுறாரு, அதை பார்க்கிற போது மிகுந்த அவமானமா இருக்கு, மிகுந்த வேதனையா இருக்கு. அதற்கு ஒரு கொடியேற்றுவதற்கு, இந்த மாதிரி ஒரு முதல்வரா வருவதற்கு, இந்த இடத்துல வந்து நிக்கிறதுக்கு குறைந்தபட்ச தகுதிங்கிறது பொய் சொன்னா போதும், பொய் பிரச்சாரம் பண்ணா போதும், ஒரு சென்சேஷனல் ஸ்கேம் பண்ணா போதும் அப்படின்னு நிரூபிச்ச ஒருத்தர் வந்து கொடியேற்றுறாரு. அதை சூடு சொன்னையெல்லாம் பார்த்துருக்கிறோமாடா அப்படிங்கிற அந்த நினைப்பு உண்மையிலேயே வந்து காலையிலிருந்து சாப்பிட கூட இல்லைங்க. அவ்வளவு வேதனையான ஒரு நிகழ்வாக இதை பார்க்கிறேன்.